ஹாய் மக்களே, சிரஞ்சிருக்கிற சீரியல் ஏப்ரல் 2, 2026 என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சிரஞ்சிருக்கிற சீரியலில் 2 பேரும் பாண்டியும் கருணாவும் தண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இது மாதிரி நான் அப்பயே சொன்னேன், அண்ணன் நீ தாண்டா பாசமாக இருக்க, அவங்க உன்னை வந்து ஒரு வேலைக்கார மாதிரி தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னேன். நீ தான் வந்து அதெல்லாம் நம்பலை, இப்போ தெரியுதா அவங்க உன்னை எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு பாண்டி சொல்லவும், பாண்டியை வந்து ஓங்கி அரைஞ்சிடுறாரு. எங்கள் அண்ணன் வந்து நான் சொன்னதை நானும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து தம்பின்னு சொன்னது என்னன்னு நினச்சி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் அனாதை தானே, நான் அதுமாரி அரசியல் பதவிக்கெலாம் ஆசைப்படலாமா, என் மேலேயும் தப்பு இருக்குது, அண்ணன் சொல்லி தப்பு இல்லை அப்படின்னு கருணா சொல்கிறாரு. உடனே பாண்டி சொல்கிறாரு, உங்கள் அண்ணன் ஆமாம் உங்கள் அண்ணன் சொன்னது வந்து தப்பு இல்லை தான், எப்போ பார்த்தாலும் நீ அவருக்கே சப்போர்ட் பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லவும், அண்ணன் அப்படிலாம் பேசாதரா, சின்ன வயசில் நானதாக இருக்கும்போது அவர் தான் வந்து எனக்கு வந்து ஆதரவாக வந்து கை கொடுத்து என்னை ஒரு இடத்துல இப்போ நான் உயிரோடு இருக்கேன்னா அது காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லவும், சரி நான் உனக்காக அவரை திட்டலை அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் நான் வந்து அண்ணால தானே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காரு. உனக்காக நான் இருக்கேன் பாண்டி சொல்கிறாரு, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நீ எனக்கு நீ உனக்கு நான் நமக்கு இந்த கடை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். உடனே பாண்டி சொல்கிறாரு, என் தங்கச்சியும் ரொம்ப நல்லவா, அவளையும் சேர்த்துக்கலாம் அவன் அப்படின்னு சொல்லவும், சரி உனக்குனா எனக்கு நீ நமக்கு தங்கச்சி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்து வந்து கிச்சனில் நின்று யோசிச்சுட்டே இருக்கா. ஜெயந்தி வந்து இந்துன்னு கூப்பிட்டு வரா. என்னவோ அவள் ஏதோ யோசனையில் இருக்கும் போது, என்ன இந்து நான் கூப்பிட்டே இருக்கேன் காதலே வாங்காமல் இருக்கே அப்படின்னு சொல்லவும், ஏதோ யோசனை இருந்துட்டு சொல்லுங்க நீன்னு சொல்லவும், மேலே இருக்கிற துணியெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லவும், என்னாச்சுமா ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே கிருபாவோட அப்பாவும் கேட்குறாரு, ஏம்மா ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்க, என்ன மூஞ்சே சரியில்லையே என்ன அப்படின்னு கேட்கவும், ஜெயந்தி அங்கன்னுக்கிட்டு என்ன சொல்லு இந்து அப்படின்னு சொல்கிறா. இது மாதிரி கருணா காலைல போனார் இன்னும் வரலை, ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை, என்னன்னு தெரியல, எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் வந்துடுவான் அப்படின்னு, இல்லை நான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறா. சொல்லிவிட்டு இங்கே போய் பாண்டி கடையில் பார்க்கவும், அங்கே பாண்டி குடிச்சிட்டு உளறிட்டு படுத்து கிடக்கான். அண்ணா எங்கே கருணா எங்கன்னு கேட்கவும், இப்போ தான் இங்கே தான் இருந்தான், அவன் குடிச்சிருந்ததுக்கு ரொம்ப தூரம்லாம் போயிருந்துருக்க முடியாது, இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பான் அப்படின்னு சொல்லவும், சரி நான் போய் பார்க்குறேன்னு கிளம்பி போகிறா. எங்கே பார்த்தாலும் தேடுறா, காணும். ஒரு இடத்துல கருணாவை பார்த்துட்டு அவன் வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போதைக்கு நீனும் என்னை ஏமாத்திட்டலன்னு சொல்லி வண்டிகிட்ட பேசிட்டு போகிறான் நடந்து. அப்போதைக்கு ஒரு லாரி ஒன்று வந்து லாரியில் வந்து மோதத்துக்கு ஸ்ட்ரைட்டாக வருது. பக்கத்தில் டிராஃபிக் போலீஸ் இருக்கார், அவர்கிட்ட அந்த லைட்டை வாங்கி நிறுத்தி கருணாவை காப்பாற்றி 2 பேரும் உருண்டு விழுந்துடுறாங்க. உடனே அங்கே பாண்டி வந்து 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. இது மாதிரி தூக்கி விட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்லி மூஞ்சில் தண்ணி தெளித்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரா. இங்கே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. யாருன்னா கிருபாவும் திவாகரும். எங்கேருந்து இவனுக்கு இது மாதிரிலாம் ஆசை வந்துச்சு, அரசியல் ஆசை புதுசாக இருக்கே இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கிருபா வந்து கேட்குறான் திவாகர்கிட்ட. அது ரொம்ப நாளாகவே அவன் வந்து மாறிட்டான், இப்போ வந்து முன்னாடி கருணா கிடையாது, இப்போ அவனுக்கு புதுசாக இது மாதிரிலாம் ஆசை எப்படி வந்துச்சுன்னு தெரியல, அவன் முன்னாடி மாதிரிலாம் இல்லைண்ணே, நீங்கள் பண்ணதான் கரெக்டு, இன்றைக்கி மேடையில் சபையில் எல்லாருக்கு முன்னாடி அவன் அடித்தது கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து, ஏன் இப்படி பண்ணுற, ஏன் எங்கே போனேன், எதுக்கு இப்படி நான் இந்த டைமில் போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. உடனே ஜெயந்தி அங்கே சித்ரா வந்து, எங்கடா கண்ணா போனேன், உன்னை தேடி இந்து வந்து எவ்வளோ தேடி பயந்துட்டா அப்படின்னு சொல்லவும், அண்ணி நான் அனாதன்னு சொல்லி வளர்றான். ஏன் அப்படிலாம் சொல்கிற, நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், என்னதான் இருந்தாலும் எனக்குன்னு ரத்த சொந்தம்னு யாரும் இல்லை, நான் அனாதை தானே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கான். இந்து இவன் இப்போ பேசினா இவன்ட்டு சரிப்பட்டு வர்றது, எதாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம், அவனை படுக்க வையின்னு சொல்லிட்டு போகிறா ஜெயந்தியும் சித்ராவும். இவன் வந்து படுக்க சொல்கிறா. உடனே நான் அனாதை, எனக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுருக்கான். உடனே நீ வந்து படு அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த சட்டையெல்லாம் அந்த அவுத்துட்டு, அவனாவே நினச்சி அந்த சட்டையை, உனக்கு இதெல்லாம் ஆசை வரலாமா, எம்எல்ஏ ஆசைலாம் உனக்கு, இளைஞர் அணி அதெல்லாம் நமக்கு தேவையா, உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நான் ஆசைப்படணும் நீனு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த சட்டையை போட்டு கிழிச்சிட்டு விழுற மாதிரி வந்து படுத்துடுறான். உடனே இந்து சாப்பாடு போட்டு வந்து ஊட்டி விடுறா. அதோட இந்த எபிசோடு முடியுது. வர எபிசோடு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.